ஒரு அடர்ந்த காட்டிற்குள் ஒரு ஆழமான கிணறு இருந்தது. அந்த கிணற்றில் ஒரே ஒரு தவளை மட்டும் வாழ்ந்து வந்தது. அந்த தவளைக்கு வெளி உலகம் எப்படி இருக்கும் என்று தெரியாது. அதன் உலகம் அந்த கிணறும் சுற்றியுள்ள ஈரமான பாசிகளும் தான். அது அந்த கிணற்றை மிகவும் பெரிய இடமாக நினைத்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. ஒரு நாள் பலத்த மழை பெய்ததால் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட ஒரு கடல் நண்டு அந்த கிணற்றுக்குள் விழுந்தது. கிணற்று தவளை ஆச்சரியத்துடன் நண்டை பார்த்தது. நீ எங்கிருந்து வருகிறாய்? இந்த கிணற்றை விட பெரிய இடம் எதுவும் இருக்கிறதா என்ன என்று கேட்டது. கடல் நண்டு சிரித்து கொண்டே, நான் கடலில் இருந்து வருகிறேன். நீ இருக்கும் இந்த கிணறு என் கால் கூட வைக்க முடியாத ஒரு சிறு கோட்டை தான் என்றது. தவளைக்கு அது கோபத்தை வரவழைத்தது. பொய் சொல்லாதே, இதைவிட பெரிய இடம் உலகில் இல்லை. கடல் என்றால் என்ன என்று சத்தமிட்டது. கடல் மிக மிக பெரியது. அதை உன்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அது எல்லை இல்லாதது என்று நண்டு பதிலளித்தது. தவளை பிடிவாதமாக மறுத்தது. இல்லை, நீ சொல்வது தவறு. நான் பார்த்தவரை இதுதான் மிக பெரியது. நீ பொய் சொல்கிறாய் என்று சண்டையிட்டது. அப்போது நண்டு, சரி, மழை நின்றதும் வெளியே வந்து பார், உண்மையை அறிந்து கொள்வாய் என்றது. மழை நின்ற பிறகு தவளை எப்படியோ கஷ்டப்பட்டு கிணற்றின் விளிம்புக்கு வந்தது. முதல் முறையாக அது பறந்து விரிந்து உலகத்தையும் தொலைவில் அலைகள் ஆர்ப்பரிக்கும் மாபெரும் கடலையும் கண்டது. அதன் கண்கள் வியப்பால் விரிந்தன. தனது அறியாமையை நினைத்து வெட்கப்பட்டது. இதுபோலதான் நமது சொந்த அனுபவங்களையும் வைத்துக்கொண்டு உலகத்தின் எல்லையை நிர்ணயிக்க கூடாது. உலகம் மிக விசாலமானது. நாம் அறியாத பல விஷயங்கள் இருக்கின்றன.